அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 சிலபஸ் மற்றும் குரூப் 2 உடைய ப்ரிலிம் சிலபஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அப்டேஷன் பற்றி சிலபஸ் அப்டேஷன் பற்றி தான் இந்த பதிவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த சிலபஸ் மாற்றம் எதற்காக நடந்திருக்கு அப்படின்ற ஒன்று தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த சிலபஸ் மாற்றம் எதற்காக நடந்திருக்கு அப்படின்னா 2024 நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஒன்று எல்லாருமே ஃபீல் பண்ணோம். தமிழ் வழி மாணவர்களுக்கும் ஆங்கில வழி மாணவர்களுக்கும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு 3ஆம் உலகப் போரே ஏற்பட்டுச்சு. அந்தளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாணவர்கள். இங்கிலீஷ் ஈஸி, தமிழ் ஈஸி, தமிழ் கஷ்டம், இங்கிலீஷ் கஷ்டம், குரூப் 4ல் இது தமிழ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஒரு நியாயம் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கிற மாதிரி ஒரு சிலபஸ் அப்டேஷன் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் டிஎன்பிஎஸ்சிட்ட இருந்து கேட்டோம். எல்லாருமே நம்ம மீன்ஸ் மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணி கேட்டோம்? டிஎன்பிஎஸ்சிட்ட கேட்டோம். குரூப் 4 அதாவது குரூப் 4ல் தமிழ் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு அங்கே பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆங்கில வழி மாணவர்களும் இங்கே குரூப் 2 சிலபஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழி மாணவர்களுக்கு சிலபஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது, ஆங்கில வழி மாணவர்களுக்கு சிலபஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கோரிக்கை மாணவர்கள் எல்லாருமே வச்சுருந்தோம். அதை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இங்கிலீஷ் சிலபஸை கஷ்டப்படுத்த முடியாது. இங்கிலீஷ் சிலபஸ் அப்படின்றது அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சிலபஸை ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் சிலபஸை ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், தமிழ் சிலபஸை ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், பழைய மாணவர்கள் நினைக்கலாம் இது வந்து ஓல்டு சிலபஸ். பழைய மாணவர்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம இவ்வளோ நாள் படித்தது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தயவு செஞ்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. படித்தது என்றைக்குமே வீண் போகாது. இதை நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இப்போ ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவரும் ஏற்கனவே ஒரு வருஷம் 1.5 இயர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரும் அப்போ நாங்கள் ஏற்கனவே படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் எக்ஸாமில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டீங்க. அப்போ படிச்சிட்டீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இன்னொரு தடவை என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. சிலபஸை நமக்கு கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்காங்க, தமிழ் சிலபஸை. புரியுதுங்களா? ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் அப்படி தான் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடிஸை நம்ம அப்படியே தனியாக பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடிஸ் மேத்ஸ் அப்படின்றத நம்ம தனியாக பார்ப்போம். இந்த பதிவில் நம்ம முழுக்க தமிழ் பற்றி மட்டும் பார்த்துருவோம். தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தமிழ் பற்றி மட்டும் பார்த்துருவோம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு பார்ட் ஏலேருந்து எத்தனை டாபிக்? 20 டாபிக். பார்ட் பியிலேருந்து எத்தனை டாபிக் உங்களுக்கு? 10 டாபிக். பார்ட் சி தமிழறிஞர்களும் தமிழ் தோன்றும், இதிலேருந்து உங்களுக்கு எத்தனை டாபிக்? கிட்டத்தட்ட ஒரு 20 டாபிக். அப்போ இவ்வளோ டாபிக் இருந்துச்சு நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ அதை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பழைய மாணவர்கள் நினைக்கிறது சிலபஸ் மாற்றிட்டாங்களே, நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. படித்தது வேஸ்ட்டாக போகாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமில் உதவும். எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரப்போ ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். புதுசாக வரவங்களுக்கும் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுதான் படிப்புடைய அருமை. ஓகேங்களா? அப்போ என்றைக்குமே படித்தது வேஸ்ட் போகாது. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இலக்கணம் ஃபுல்லாக நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டீங்க. அப்போ அந்த டைம் நீங்கள் டக்கு ரிவிஷன் ஜிஎஸ் ஸ்ட்ராங் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓரளவு பார்க்குறப்ப இந்த சிலபஸ் மாற்றம் அப்படின்றது, குறிப்பாக லாங்குவேஜ் சிலபஸ் மாற்றம் அப்படின்றது நல்லது தான். அதற்கான காரணங்களும் நம்ம சொல்லிட்டோம். சிலபஸை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி தமிழில் 3 இருந்துச்சு. இந்த பார்ட் ஏல மட்டும் இனிமேல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 85 கேள்விகள் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுல இருந்து மட்டும் எத்தனை கேள்வி கேட்பாங்க? 85 கேள்விகள் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 20 டாபிக் அப்படின்றத நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணால் போதுமானது. 50 டாபிக் நம்ம படிக்க வேண்டியது இருந்தது. எத்தனை ஆயிடுச்சு? இங்கே 20 டாபிக் அப்படின்றது ஆயிடுச்சு. இந்த 20 டாபிக் கவர் பண்ணாலே நம்ம 85 கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியும். அதே போல் இந்த பார்ட் பியில் திருக்குறள் பார்ட் பி அண்ட் பார்ட் சி ரெண்டையும் சேர்த்து இப்போ இந்த ரெண்டில் இருந்துமே நமக்கு எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னா 15 கேள்வி தான் அப்படின்றது ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோத்தையும் படித்து 15 கேள்வி கேட்கணுமா நீங்கள் கேட்கலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சிலபஸையும் கம்மி பண்ணி கொடுத்துறாங்க. எல்லாமே படிக்க வேணாம். திருக்குறளில் இருக்கக்கூடிய 19ல் 25ன்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ எத்தனை அதிகாரம் படிச்சுட்டு வாங்க? 20 அதிகாரம் படிச்சுட்டு வாங்க. திருக்குறளில் 20 அதிகாரம் படிச்சுட்டு வாங்க. இந்த அறநூல்களில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை படிங்க. அப்போ அறநூல்கள் ஃபுல்லாக படிங்க. இந்த 15 கீழ்கணக்குன்ற கூட இல்லை, அறநூல்கள் தொடர்பான செய்திகள் படிங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கம்பராமாயணம், புறநானூறு, அகநானூறு, 8 தொகை, 10 பாட்டு, சில ஐஞ்சிறுகாப்பியம், சிற்றிலக்கியங்கள், இந்த காப்பியங்கள், 4000 திவ்ய பிரந்தம், சீராபுராணம், மனோன்மணியம், நாட்டுப்புறப்பாட்டு, சித்தர்பாட்டில் இருந்தெல்லாம் போன தடவை 2 கேள்வி கேட்டாங்க பாருங்க. எல்லாருமே ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அப்போ சமய முன்னோடிகள் அப்பர், கிருட்டினப்பிள்ளை, உமர் புலவர், இந்த எல்லாத்தையுமே தூக்கி விட்டாங்க. அதே போல் தமிழறிஞர்களும் தமிழ் தோன்றும் சிலபஸையும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துறாங்க. நியூ தமிழ் ஸ்கூல் புக்கை வச்சு 6th to 10th யார் இருக்காங்களோ அவங்கள படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் மட்டும் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போ சிலபஸ் ஓரியன்டாக நம்ம படிக்க ஆரம்பிச்சலாம். இதுக்கப்புறம் உட்காந்து நம்ம அட்டை படிக்காமல் நம்ம என்ன பண்ணிடலாம்? சிலபஸ் ஓரியன்டாக படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அப்போ இந்த தேவநாய பாவனர் அப்படின்றது நமக்கு இருக்குது. ஜியு வீரமாமுனிவர் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி இதிலேருந்து கொஞ்சம் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனா இருக்கார், உவேஸ் ஐயா இருக்கார், சி லக்குனா இருக்கார், இவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்கனவே இருக்கிறது தான் இருக்குது. புதுசாக எதுவும் வரல தமிழ் சிலபஸில்.
மற்றபடி இருந்ததை தூக்கி விட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் தூக்கி விட்டாங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா, நீ படிக்க வேணாம்ப்பா, நீ படிச்சுட்டு வாப்பா, நான் உனக்கு 15 கேள்வி மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த சிலபஸ் அப்டேஷன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். புதுசாக வர மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, சிலபஸ் அப்டேஷன் நல்லதா கெட்டதா, அப்படி சிலபஸ் மாற்றம் எதற்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிட்டோம். சிலபஸ் மாற்றம் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசிட்டோம். சிலபஸ் மாற்றம் நல்லது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வேற என்ன கேள்வி நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, அப்போ இந்த சிலபஸ் எப்படி இருக்குது பார்ட் சி, இந்த பார்ட் சியில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருவோமா? தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்றதான். ஏற்கனவே கேட்ட மாதிரி 100 கேள்விகள் தான் கேட்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து இலக்கணம், அந்த ஏற்கனவே கொடுத்துருந்ததாங்க. இந்த ஃபஸ்ட் இந்த 20 டாப்பிக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதுலேருந்து கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இதை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இங்கே யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 பிரித்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இலக்கணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ்லேருந்து 85 கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே இந்த பார்ட் பி பார்ட் சி பார்த்துருவோம். அதாவது ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் பி பார்ட் சின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அழகு 7ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இலக்கியமும் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றது. இதுலேருந்து எத்தனை கேள்வி தான் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க? 15 கேள்வி தான் கேட்போன்றதை சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 15 கேள்விக்கு நம்ம என்ன பண்ணால் போதும்? இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். அப்போ திருக்குறள்லேருந்து எத்தனை சொன்னோம்? 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோமா? எங்கப்பா திருக்குறள்லேருந்து ஒரு 20 அதிகாரங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் முடிச்சிருக்கு. மேற்கோள்கள் அப்படின்றது முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 20 அதிகாரங்கள் மட்டும். அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்றது கொடுத்து இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஔவையார் பாடல்கள், அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்றது முடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கதான். ஊவேசா, தேப்போ மீனாட்சி, சி லக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அடுத்து தேவனைய பாவனர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி பொப்பு, வீரமாமுனிவருடைய தமிழ் தொன்று தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்னு கொடுத்துட்டு உங்களுக்கு நியூ புக்கில் யார் இருக்காங்களோ அவங்களை மட்டும் கொடுத்துருக்காங்க. பாவேந்தர், டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத்து, தாராபாரதி, வேலுநாச்சியார், உங்களுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே உங்களுக்கு நியூ புக்லேயே இருக்குது. அப்போ இனிமேல் நீங்கள் படிக்கிறப்ப எப்படி படிக்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தப்போ சிலபஸ் வளன்னு பெருசாக இருந்துச்சு. வச்சு ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் என்ன பண்ணிக்கிறேன்னா, இவனுக்கு இறங்கி என்ன இருந்தாலும் இவங்களை பற்றி எங்கே கிடைச்சாலும் என்ன கிடைச்சாலும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொரு விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பாரதியார்ன்ற ஒரு டாப்பிக்கை தூக்கிட்டாங்க. ஏன்னா பாரதியார் வந்து ரொம்ப குழப்பக்கூடிய நபரும், பாரதியாரும் பாவேந்தர் பாரதிதாசனும் வந்து ரொம்ப பயங்கரமாக குழப்புவாங்க. இதில் ஏன் பாரதியார் சிலபஸில் இல்லைன்னு சொல்லி தரல. மேபி மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தூக்கியிருக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதாவது நார்மலாக பார்த்தோன்னா பாரதியார் தூக்கியிருக்காங்க, தமிழ் பற்று கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாணவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப பாரதியாரும் பாரதிதாசனும் பயங்கரமாக குழப்பாங்க. இந்த கஜினி படத்தில் 2 வில்லன் வந்து நிற்கிற மாதிரி எக்ஸாமில் வந்து ஆப்ஷனில் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரொம்ப குழப்பம். ஷார்ட்கட்டும் வைக்க முடியாது. 2க்கும் பாரதின்னு வரும். அதனால் பாரதியாரை தூக்கியிருக்காங்க, பாவேந்தர் பாரதாசன் மட்டும் வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அப்போ இனிமேல் இவங்களை பற்றி என்ன விஷயங்கள் கிடைச்சாலும் எங்கே கிடைச்சாலும் எடுத்துக்காங்க. இன்னொன்று குறிப்பாக சொல்லியிருக்காங்க, அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களே அடிப்படையாக கொண்டது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்து இதில் கேட்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய 6 யூனிட்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ணல, எந்த யூனிட்லேருந்து கேட்போம், எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது எஸ்எஸ்எல்சி காமனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் தெளிவாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அழகு 7க்கான பாடத்திட்டம் 10th அப் டு 10th பாட புத்தகங்களே அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10th வரைக்கும். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் விட வேணாம். இவ்வளோ நாள் படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இவங்கலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இவங்களை பற்றினா டக்குன்னு படிச்சுட்டே இருக்கலாம். இங்கே இருக்க ஒரு 12 பேர் தான் இருக்காங்க. முன்னாடி இருந்தது 50 பேர் தாங்க. 50 பேர் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ 10 பேராக சுருக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா தானே, டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம். இது உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த அழகு 7 யூனிட் 7. இனிமேல் நம்ம அந்த பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்றதெல்லாம் விட்டு தமிழில் யூனிட் 7 அப்படின்னு சொல்லி வந்துடும். தமிழில் யூனிட் 7லேருந்து 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் 85 கேள்விகள் எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா இலக்கணத்திலேருந்து. பேலன்ஸ் 85 கேள்விகள் எங்கே கேட்க போகிறாங்க? இலக்கணத்திலேருந்து. அப்போ இதுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், மாதிரி வினாத்தாளுக்கான ஐடியா அப்படின்னு சொல்லி. இந்த இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சிலபஸ் வச்சு தான் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ்னு சொல்லி நிறையா எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு மட்டும்தான் நமக்கு தமிழ் அப்படின்றது ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே தமிழ் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கான மாடல் கொஷின்ஸ் எல்லாமே கிடச்சிரும். கிட்டத்தட்ட அந்த 100 கொஷின் கேட்டிருப்பாங்க எலிஜிபிலிட்டி. அந்த 100 கொஷினுமே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பார்ட் ஏல இருந்து தான் உங்களுக்கு அந்த 100 கொஷினுமே கேட்டிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு இங்கேயும் சிலபஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் மாடல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ்னு சொல்லி நிறையா நடந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 10 எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம்ஸுடைய கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளே அதை பற்றி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ்னு சொல்லி போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில்
இலக்கணத்துல இருந்து எழுத்து சொல் அப்படின்ற 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி 5 படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு எழுத்தையும் சொல்லையும் மட்டும் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா யாப்பு இலக்கணம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பயங்கர இதாகும். ரொம்ப அந்த அடி தடை தலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கர குழப்பமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு இப்போ வந்து எழுத்தும் சொல்லும் மட்டும் படிச்சு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பிரித்து எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க, சேர்த்து எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்துக்கோங்க, இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுக்கலாம், இந்த தடவையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்க, 11th 12th ஓல்டு புக்கில் இருந்து அஞ்சில் ஓதி ஞாபகம் வருதா, அஞ்சில் ஓதி அஞ்சில் கூட்டல் ஓதி அப்படின்றது ஞாபகம் வருதா உங்களுக்கு, கூட்டல் சில கூட்டல் ஓதி எவனாலே பிரிக்க முடியாது படிக்கலைனா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு தான் போகணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, 11th 12th ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஏன்னா நமக்கு சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க. அவள் பிரித்து எழுதுக இதெல்லாம் தான் இனிமேல் படிக்க போகிறோம். இனிமேல் நம்ம படிக்க போகிறது இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க, எந்த புக்கில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல், அப்போ இது நமக்கு தெரியும் என்னன்னு. அடுத்து சந்திப்பிழை. சந்திப்பிழை என்னென்னப்பா, அந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள்னு படிப்போம் இல்லையா, அப்போ அந்த சந்திப்பிழை அப்படின்றது மெய்யெழுத்து வருமா வராதா, காசா வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்ற விஷயங்கள் சந்திப்பிழை அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்து குரில் நெடில் வேறுபாடு, காடு கடு அப்படின்னு வருது. இந்த குரில் நெடில் வேறுபாடுலாம் நமக்கு தெரியும், நம்ம சின்ன பிள்ளைங்களாம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலி சொற்கள் கொடுத்துருக்காங்க. மயங்கொலி சொற்கள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கேள்விகள் நிறையா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 25 கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா அப்போ மயங்கொலி சொற்கள்லாம் எந்த அளவு கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வரைக்குமே நம்ம பார்த்துருந்தாலுமே நமக்கு இலக்கணத்தில் தான் கேள்விகள் அடிவாங்க. நம்ம நினைக்கலாம் படிக்கிறது ஈஸி, ஆனால் நம்மளை குழப்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான். ஸோ இலக்கணத்தை நமக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லேயே இலக்கணம் அப்படின்றது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் நமக்கு எக்ஸாமில் மார்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இதுதான். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சுட்டெழுத்து வினா எழுத்து ஒருமைப்பன்மை அறிதல் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் அப்படின்றது இந்த பிரித்து எழுதக்கூடிய பகுதி வரும் இல்லையா, அதான் வேர்ச்சொல்னு படிப்போம். அடுத்து வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பேரச்சம் வகையறிதல் ரொம்ப ஈஸி இதெல்லாம். அடுத்து அயற்சொல் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல். அயற்சொல் அப்படின்னா நமக்கு பிறமொழி சொற்கள் வந்து தமிழ் சொல் வர மாதிரி இதே நமக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுத்து பிழை ஒற்று பிழை அறிதல். ஒற்று அப்படின்னா அந்த மெய் வராமல் இருக்குது, பிழை அறிதல் அதுதான். அடுத்து 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இது எல்லாமே ஏற்கனவே படிச்சதாங்க, ஒன்றுமே புதுசே கிடையாது, எல்லாமே ஏற்கனவே படிச்சதான். அடுத்து இதுக்கப்புறம் வரதெல்லாம் இதுவாச்சும் கொஞ்சம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம சும்மா போய் படிக்காமல் போய் உட்காந்தாலே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எழுதிட்டு வந்துடலாம். அப்போ இங்கிலீஷ் சிலபஸ்க்கு ஈக்குவலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் சிலபஸ் ஈஸியாக இருக்குன்னு சொல்றியா, தமிழுக்கும் அந்த மாதிரி சிலபஸ் வச்சு கொடுத்துறேன் வா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகு 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லகராதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் அழகு யூனிட் 2 வந்து ஒகாபுலரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்ச்சொல். அப்போ எதிர்ச்சொல் என்ன பண்ணணும், படிக்கணும். ஒரு சில விஷயங்கள் படிக்கணும், ஒரு சில விஷயங்கள் படிக்க வேணும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழில் இருக்கக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழி, அதனுடைய பொருள்கள் என்ன அப்படின்றத படித்தோம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், படிச்சுக்கலாம். அப்போ பொருந்தா சொல்லை கண்டறிதல். அப்போ 4 சொல் கொடுத்து பொருந்தா சொல்களை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை என்ன பண்ணணும், சீர் செய்தல். அடுத்து அகரவரிசைப்படினா கா கா கே ஆ ஆ இ அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எழுதுவோம்ல அதுதான். அடுத்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் குறிக்கும் ஒரு சொற்கள் அப்படின்ற விஷயம். 2 பொருளை குறிக்கக்கூடிய ஒரே சொற்கள் இருக்கும். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து கேள்வி கேட்கலாம். சொல்லும் பொருளும் அறிதல். அறிஞ்சொரு பொருள் படிக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும், அறிஞ்சொரு பொருள் படிக்கணும். ஒரு சொல்லிற்கிணையான வேறு சொல் அறிதல் அப்படின்றதையும் நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு சொல்லிற்கிணையான சொல்லும் பொருள் தான் அறிஞ்சொரு பொருள் தான். அப்போ அறிஞ்சொரு பொருள் நம்மளை படிக்க சொல்லியிருக்காங்க. எதிர்ச்சொல் படிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கிராமர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இலக்கணமும் இலக்கியமும் தவிர ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இலக்கணம் இல்லை, இலக்கியமும் தமிழறிஞர்களும் தவிர அவங்களும் படிக்கணும். அவங்க சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு மற்ற விஷயம் எல்லாமே எதில் இருந்தாலும் படிச்சுட்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு சிலபஸ் தான். ஓகேங்களா. அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன்று. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பயிலுதல் எழுதுதல் நடத்தல் அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் நம்ம அந்த பயிலுதல் அப்படின்றத செக் பண்ணணும். இதுக்கு தான் சொல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி எடுத்து பாருங்க. அடுத்து வானில் முகில் தோன்றினால் மழை பெய்யும் டேஷ் கொடுத்துருவாங்க. முகில் நட்சத்திரம் சூரியன் கொடுப்பாங்க, நம்ம முகில்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். எடுத்துக்காட்டு ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம், செய்தி தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ பொருத்தமான பொருளை எடுத்து எழுதணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தான். ஊடகம்னா என்ன, அது ஒரு தகவல் தொடர்பு சாதனம். அதே போல் செய்தினா என்ன, அதுவும் ஒரு தகவல் தொடர்பு சாதனம். இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. சமூகம்னா மக்கள் குழு கூட்டம், அந்த மக்கள் குழு கூட்டப்பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சமூகம்னா ஒரு மக்கள் குழு அப்படின்னும். அதே போல் ஆணிரை ஆட்டு மந்தை அந்த கூட்டப்பெயர்கள் இருக்கும் இல்லையா, அதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஊர் பெயர்களின் மருவு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி புதுவை, மன்னார்குடி மண்ணை, அப்போ திருச்சிராப்பள்ளி திருச்சி, புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகேங்களா. அடுத்து பிழைத்திருத்துக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓர் அப்படின்றது எங்கே வரும், அது அஃது அப்படின்றது எங்கே வரும் அப்படின்றது படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். அப்போ பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வெத்திலை அப்படின்னா வெற்றிலை,
நாக்காளி அப்படின்னா நாற்காலி இதெல்லாம். அடுத்து பேச்சு வழக்கு தொடர்களில் பிழை திருத்தம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக எழுதலாம். நம்ம ரெகுலராக பேசுகிறத நம்ம என்ன பண்ணுவோம், எழுத்து வழக்கு சொற்களுக்காக மாற்றணும். ஓகேங்களா. அடுத்து அதே போல் இணைத்து புதிய சொற்கள் உருவாக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுக்குறேன். நான் காட்டிற்கு சென்றேன் டேஷ் புலியை பார்த்தேன் அப்படின்னு இருக்கும். அப்போ இதில் ஆப்ஷனில் இவ்வளோ வார்த்தைகள் இருக்கும். அப்போ அதனால், ஏனெனில், ஆகையால், அதுபோல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ அதனால் நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி. அடுத்து போல் மாலை நேரம் முடியும் டேஷ் விளையாடுவேன். அப்போ மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் சொல்லி பார்த்தாலே ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லை. ஓகேங்களா. அடுத்து பொருள் தரும் ஓரெழுத்து, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு பல இடங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் இச்சொற்கள் எதை குறிக்கும், தாமரையை குறிக்கும். அப்போ இங்கே நம்ம குறிக்கலாம். அப்போ இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு எடுத்தலாம். அப்போ கமலம்ன்றது தாமரை அப்படின்றத குறிக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓகேங்களா. அடுத்து எழுதும் திறன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 15 கேள்வி. எழுதும் திறன்லேருந்து 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ரொம்ப ஈஸியான விஷயம். சொற்கள் அப்படின்றது அங்கங்கே பிரிஞ்சு இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு சொற்றொடராக அமைச்சு கொடுக்கணும். இப்போ நான் சென்றேன் காட்டிற்கு நேற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் நேற்று காற்றிற்கு சென்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் அந்த விஷயங்கள். அடுத்து தொடர் வகைகள் கொடுத்து செய்வினை, செயற்பாடு வினை, தன்வினை, பிறவினை கண்டறிதல் கொடுத்துருக்காங்க. நம்மளால் குழப்பக்கூடிய ஒரு விஷயம், நல்லா படிச்சுக்கணும். ஒருமை பன்மை பிழையை கண்டறிதல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு தமிழ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மைனா நமக்கு அந்த வந்தான், வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து திணை மரபு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அவர்கள் வந்தான் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது, அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. மாடு வந்தன அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை வந்து மாடு வந்தது அப்படின்னு சொல்லி மாற்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா. அடுத்து இங்கே உங்களுக்கு திணை மரபு உயர்திணை அப்படின்னா அம்மா வந்தாள் அப்படின்னு சொல்லி குறிக்கணும். அக்ரிணை அப்படின்னா மாடுகள் நனைந்தன அப்படின்னு சொல்லி குறிக்கிறது. இது உங்களுக்கு வருது. அதே போல் ஆண்பால், பெண்பால், திணை மரபு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 5 பால் வகையை வைத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே. ஓகேங்களா. எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்காட்டு தான். இது எல்லாமே எடுத்துக்காட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. பசுவோட இளமை பேர் கன்று, ஆட்டுக்குட்டி. ஒளிமரபில் நாய் கத்தியது, நாய் குறைத்தது. உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஃபில் பண்ணியிருப்பீங்க. பேசாமல் எஸ்எஸ்சி படிச்சிருக்கலாம், ரயில்வே படிச்சிருக்கலாம், பேங்கிங் படிச்சிருக்கலாம். இப்போ அந்த சிலபஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகேங்களா. அதே போல் மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொற்கள் அப்படின்னா இந்த தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கேட்பாங்க, இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கேட்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள். அதில் பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அறிவியல், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. கடல் மேல்னா நாட்டிகள் மேல். இது வந்து கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் இருந்து மட்டும் எத்தனை டிரான்ஸ்லேஷன் கேட்போம் கொடுத்துருக்காங்க, 10 கேட்போம் கொடுத்துருக்காங்க. அப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கலைச்சொற்கள் 10 கேட்போன்றது சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 1 2 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எத்தனை கேட்க போகிறாங்க, 10 கேட்க போகிறாங்க. கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்றதுலேருந்து ஒரு 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இதுவுமே நமக்கு ஈஸி தான். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு நம்ம சின்ன பிள்ளைலாம் எழுதியிருப்போம். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுல இருந்து 15 கேள்விகள் கேட்போம்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் சிலபஸ்ல ஏற்கனவே இருந்தது தான். ஸோ தமிழ் சிலபஸ்லேயும் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஈஸியாக இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்போ அந்த ஒரு விஷயத்தை படித்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். ரீசனிங் மாதிரி மாறிச்சு தமிழ் சிலபஸும். ரொம்ப நல்ல விஷயம் தான். எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்றதுலேருந்து ஒரு 5 கேள்வி. அப்போ இங்கேயும் நமக்கு அதே தான். அப்போ பென்ட்ரைவ்னா என்ன, பிரிண்டர்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, கீபோர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் படிக்கிறோம். இதுவும் அதான். அப்போ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அப்போ டிரான்ஸ்லேஷன், வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுலேருந்து மட்டும் தமிழில் எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க, 15 கேள்விகள் கேட்குறாங்க. அப்படின்றப்ப எந்த அளவுக்கு முக்கியன்றதை பார்த்துக்கங்க. இவ்வளோ தான் தமிழ் சிலபஸ். ஓகேங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி வளன்ற இந்த சிலபஸை தூக்கி சுருக்கி அழகாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். யாருமே பயப்பட வேணாம். எல்லாமே ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான். எதுவுமே புதுசாக கொண்டு வரல. இந்த பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு புத்தகம் இருந்திருக்கும். இந்த புத்தகத்தை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கவே மாட்டோம். புதுசாக வச்சுருப்போம். எல்லாருமே தான். நானும் அப்படி தான் வச்சுருக்கேன். இந்த புத்தகத்தை படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா இது வந்து ஈஸி தானே. இது என்னத்தை படிச்சுக்கிட்டு பார்ட் பி பார்ட் சி தான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ரீசனிங் மாதிரி ஒரே ஐடியா போட்டு அறிஞ்சொரு பொருள் எல்லாத்தையும் போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இந்த புத்தகத்தை எடுங்க. அந்த பார்ட்டிய புத்தகத்துக்கு இனிமேல் தான் உங்களுக்கு வேலை வரப்போகுது. இந்த பார்ட்டிய புத்தகத்தில் பார்ட்டிய சிலபஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதே தான் உங்களுக்கு அங்கேயும் வரப்போகுது. ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சி புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் அந்த திருக்குறளும் அறநூல்களும் மட்டும் இருக்குது. இந்த ரொம்ப இதெல்லாம் நீக்கினதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு, அதாவது படித்து வச்சுருக்கோம், அதுக்காக தப்பு சொல்லலை. ஆனால்
படிக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும்ல. ஆனா ஒரு விஷயம் இப்படி யோசிக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். கஷ்டமா கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஜிஎஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணி, ஜிஎஸ்ல அதிக மார்க் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம். பொது அறிவு நம்ம வளர்த்துக்கிட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கண்டிப்பா இந்த தடவை 10லேருந்து 15 கேள்வி கேட்க போறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். சிலபஸை நீக்கி விட்டுருக்காங்க. நிறைய விஷயங்களை எடுத்து விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இனிமே வந்து பெரிய லெவலில் இந்த இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மற்றெல்லாம் வந்து ஸ்கூல் புக் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக் மட்டும் தனியாக ஒரு புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் வந்து சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போயிருங்கன்னு சொல்கிறேன். சிம்பிளாக சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதுக்கெலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் உங்களுக்கு சிலபஸ். எதுவுமே உங்களுக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஏற்கனவே என்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதுதான் இருக்குது. தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரு பேட்டர்ன் அப்படின்றது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பேட்டர்ன் அப்படின்றது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் சுருக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். தமிழ் வழி மாணவர்களுக்கு மோஸ்ட்லி நம்ம பேசின வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான், சந்தோஷம் தான். இனிமேல் வந்து எல்லா எக்ஸாம்லையும் எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் அடி வாங்குது. இனிமேல் வந்து நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டார்கெட் பண்ணுவேன். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன் மாதிரி நான் இனிமேல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டார்கெட் பண்ணுவேன், அதில் படிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ புதுசாக வந்துட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் தான். இனிமேல் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நான் தேவையான விஷயம் மட்டும் படிச்சுட்டு போயிடும். எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாசிட்டிவ் தான் இருக்க போது. அந்த விஷயத்தை நம்ம பேசிட்டோம். அப்போ இந்த வகுப்பில் நம்ம இதான் பேசணும். தமிழ் சிலபஸ் அப்படின்றத முழுக்க அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழில் இருந்த எல்லா விஷயமும் பேசியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கிளாஸ் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.